இந்த 3 காலத்திற்கு நெருக்கமாக வாழ்ந்த இமாம்கள் சுன்னாவை பின்பற்றுவதிலும் அதனை கற்பதிலும் கற்பிப்பதிலும் பித்ஆவையும் ஷிர்கையும் தாம் தவிர்த்திருந்ததுடன் அது பற்றி மக்களையும் எச்சரித்த மூத்த மார்க்க அறிஞர்கள் எல்லோரையும் சலஃப் என்ற சொல் உள்ளடக்கி கொள்ளும். குறிப்பாக மார்க்க விஷயங்களில் முஸ்லிம் சமுதாயத்தினரால் யோகோபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தின் சட்டத்துறை கல்வியில் பெரும் பங்காற்றிய இமாம்களும் இதில் அடங்குவார்கள். அதாவது 4 இமாம்களும் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்களை போன்ற மூத்த அறிஞர்களும். இது கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடியதான், நேரடியாக அவங்க உள்ளார வரமாட்டாங்க. நேரடியாக வரக்கூடியவர்கள் யாரு? அஸ்ஸஹாபா சும்ம தாபிஊன் சும்ம தாபிஊன் சும்ம புரியுதா? அஸ்ஸஹாபா வத்தாபிஊன் வத்தாபிஊ அத்தாபிஈன் அல்லது வத்தபஉ தாபிஈன். ஆகவே இஸ்லாமிய சமுதாயத்தில் முதல் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை சலஃப் சாலிஹ் என்று அழைக்கப்படுகிறது. இதை நல்ல மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தில் முதல் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை சலஃப் சாலிஹ். ஏன் சாலிஹ் என்ற வார்த்தையை கொண்டு வருகிறோம்? அந்த காலத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் காலகட்டத்திலேயே எல்லா வகையான மக்களும் இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா வகையான மக்களும் இருப்பார்கள், நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்று அறியப்பட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தங்களை முஸ்லிம்கள் என்றும் நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொன்ன பலரை அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் என்றே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி நாம் சஹாபாக்கள் என்று சொல்ல முடியும்? அவர்களை அல்லாஹு தஆலா முனாஃபிக் என்று அடையாளப்படுத்தினான். இதா ஜாஅகல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் சிறந்தவர்களாக ஆகிவிட முடியுமா? முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது சிறப்பு. எந்த நிலையில்? ஈமானுடைய நிலையில், இஸ்லாமுடைய நிலையில். வெளியிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும், உள்ளத்திலும் ஈமான் இருக்க வேண்டும். அந்த நிலையிலேயே மரணிக்க வேண்டும். நிறைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாமை ஏற்றார்கள், ஈமானை உள்ளத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் இறக்கும்போது முர்த்ததா இறந்துட்டாங்க, அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் என்று அறியப்பட மாட்டார்கள். ஆக முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே சலஃபாக ஆகிவிட முடியாது. அவர்களில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களைத்தான் நாம் சுருக்கமாக சலஃப் என்று சொல்வோம். அதை விரிவாக சொல்றதா இருந்தால் எப்படி சொல்லுவோம்? சலஃப் சாலிஹ். அப்ப சலஃப் சாலிஹ் என்று சொல்லும் பொழுது அதாவது ஈமானில் இறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாமை ஏற்று ஈமானில் இறந்த சஹாபாக்களையும் அதே போல சஹாபாக்களுடைய மாணவர்கள் தாபிஈன்களையும் அவர்களுடைய மாணவர்கள் தபுஉ தாபிஈனையும் எடுத்துக்கொள்ளும். யாரையெல்லாம் எடுத்துக்கொள்ளாது? அந்த சிறந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாரையுமே எடுத்துக்கொள்ளாது. அபூ ஜஹலும் அந்த காலத்தில் இருந்தான், அபூ லஹபும் அந்த காலத்தில் இருந்தான், இன்னும் பல காஃபிர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதே போல சஹாபாக்களுடைய காலமும் தாபிஈன்களுடைய காலமும் ஒன்று சேரும் பொழுது கல்வியில வழிகட்டவர்களும் அங்கே இருந்தார்கள். ஷியாக்கள் இருந்தார்கள், கதரியா இருந்தார்கள், ஜபரியா இருந்தார்கள், முஅத்தஸிலா இருந்தார்கள், ஹாரிஜி இருந்தார்கள். அப்ப காலத்தால் மட்டுமே ஒருவர் நல்லவர் என்று சொல்லிவிட முடியுமா? சொல்ல முடியாது. இது முக்கியமான குறிப்பு, நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும். ஆகவே சலஃப் சாலிஹ், அதாவது நம் முற்காலத்தில் வாழ்ந்திருந்து சாலிஹான அமலை கொண்டு அறியப்பட்டவர்கள், சாலிஹான அமலை கொண்டு அறியப்பட்டவர்கள். இப்ப இதற்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சலஃப் சாலிஹ், இது சாலிஹ். இந்த இடத்துல சாதுக்கு பதிலாக தா வா இருக்கா, அந்த தாவை கொண்டு வந்தால் அப்படியே பொருள் மாறிவிடும். சலஃப் தாலிஹ், தாலிஹ் என்றால் கெட்டவர். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தில் முந்திய காலத்தில் நன்மைகளை கொண்டு, ஈமானை கொண்டு, தக்வாவை கொண்டு, இல்மை கொண்டு, நேரு வழியை கொண்டு அறியப்பட்ட அந்த முன்னோடிகளை தான் சலஃப் சாலிஹ் என்று சுருக்கமாக சொல்லப்படுகிறது. கவனிங்க. ஆகவே இஸ்லாமிய சமுதாயத்தில் முதல் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை சலஃப் சாலிஹ் என்று அழைக்கப்படுகிறது.